வீட்டுல வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க, டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. டிக்கெட் வாங்குறாங்களா? எஸ்ஐக்கு கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி ஃப்ரீ பாஸ் போட்டுக்கல. தகராறு யாருல அவனுங்க வெறுவா கட்ட பசங்க அடிச்சுக்கிட்டு கிடக்குறானுங்க. அருவா வச்சுக்கானே அவன் தான் பெரிய சண்டையன் நினைப்பு சல்லிப்பாய. சண்டியனா உள்ள தள்ளிட்டு 2 தட்டு தட்டினா எல்லாம் சரியாயிடும். இல்ல போங்கள கொள்ளடிக்கிறையா? போலீஸ் பிடிக்கானுங்க. ஐயா என்ன நடந்தது நீங்களாவது சொல்லுங்க ஐயா. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவருங்க ஐயா. அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. தயவு செய்து அவர் விட்டுருங்க ஐயா. என்ன கிராமத்தை வந்து பேசிக்கிற? ஐயா ஐயா. என்னல பாண்டி எங்க போயிட்ட? ஐயா எங்க அண்ணன் மலையாண்டிய போலீஸ் போட்டு அடிக்கானுங்க ஐயா. நீங்க தான் பிடிக்க சொன்னீங்களா? எனக்கு தெரியா, நீங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் தாம்பல சொன்னேன். கைவாளி பைய கள்ள குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான். 4 சாத்து சாத்துனா உச்சத்துல வரைக்கும்னு நான் தாம்பல சொன்னேன். கலாட்டா பண்ணதுங்க அண்ணன் இல்லைங்க ஐயா. அவர் ரொம்ப நல்லவருங்க ஐயா. நீ வண்டி எடுல ஐயா. ஐயா நான் பார்த்து சொன்னது பொய்யா? எந்த களவாணி பயிலாவது அவன் செஞ்ச தப்ப ஒப்புத்துக்கிட்டு இருக்கானா? ஏல போய் சோழிய பாருல. போல 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 எனக்கு தலைக்கு மேல சோழி கிடக்கு. நீ வேற ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிக்கிட்டு எல்லாம் சொல்லல. வரசல போல. ஐயா 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 போல போல போல. ஐயா எங்க அண்ணனை விட சொல்லுங்க ஐயா. ஐயா 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 போல. அதான் ஜாமீன்ல எடுத்து அனுப்பிட்டோம்ல. நீ என்ன அண்ணே, உனக்கு உதவ முடியாத உலக்கை ஆயிட்டேன்னு. நீ என்னடா பண்ணுவ? நம்ம சாதிச்சனம் வேற, மற்றவங்க வேறதான். உடம்புல அடிபட்டா அழுகிறது கண்ணுதான். நம்மளாம் கண்ணு மாதிரி இருக்கவே, ஆனால் கிராமஸ் மாதிரி இருக்கிறவங்க அடிக்கிற கையா இருக்காங்க. நீ விசுவாசமாக தான் இருக்க. விசுவாசங்கிறது தண்ணி மாதிரிவே. சங்கில் பார்த்தா தீர்த்தம், சட்டியில் பார்த்தா சாம்பார், சாலையில் பார்த்தா சாக்கடை. நீ உன் விசுவாசத்தை சாலையில் பார்த்துட்டு இருக்கிறவே, பார்த்துக்க. இளைய பாண்டி, கொன்ன மலையாண்டிக்கு விழுந்த அடி நம்ம சாதி சனத்துக்கு விழுந்த அடியில போன 10 வருஷமா நம்ம சாதி சனத்துக்கு இந்த கிராமஸ் கொடுத்தது ரத்த காயமும் சாவும் தான். இனிமேலும் பொறுக்க முடியாதுன்னு தான் நாங்கள் எல்லாம் உசுருக்கு துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். என்னது? பெரிய கடை வெட்டுறதுன்னு. என்னது? ஆமல, நம்ம சுடலமாட சாமி கிடை வெட்டுறப்ப கெடாம இருக்கிற கோவத்திலே வெட்டுறா. நம்ம தாய் பிள்ளைங்க சாதிசனம் நல்லா இருக்கிறதுக்காக சாமி வேண்டித்தானே படையில் போடுறான். அது மாதிரி தான்ல இதுவும். சாதிசனம் நல்லா இருக்க சாமிக்கு படையில் பெரிய கடை கிராம்ஸை பழி கொடுத்துட போகிறான். ஐயாவையா? ஏலே, இது உனக்காக பண்ணலே, ஊருக்காக பண்ணுத. நம்ம தாய் பிள்ளைங்க 100 ஆண்டு நல்லா இருக்கத்தாமலே படையில் போடுறேன். இது ஒரு குத்தமும் இல்லை, பழிபாவம் இல்லை. ஆத்தா இருக்கா, அண்ணா இருக்கா, கட்டின பொஞ்சாதி இருக்கான்னு பார்க்குறியா? கவலைப்படாத, அவங்கெல்லாம் நல்லா இருக்க 2 ஏக்கர் நிலமருதி வச்சிடறோம். பூவுக்கு 5 கோட்டை நெல்லும் கொடுத்துட்றான். இதை நீ உனக்காக செய்யல பாண்டி, ஊருக்காக செய்த. ஆளாளுக்கு வரி போட்டாவது உன் கேஸை நடத்தி உன்னை வெளியே கொண்டாந்துடுறோம். நீ உனக்காக பண்ணல, நம்ம சாதி சனத்துக்காக பண்ணுதல. ஏல பாண்டி, உனக்கு உதவும் சித்தப்பாரு மாமா முண்டனும் அந்த போலீஸ்கார பையன் முருகனும் இருப்பான்வா. நீதாம்ல நம்ம சாதிசன வாழ இந்த காரியத்தை பண்ணணும்.
அயத்து மறந்து கூட இந்த விஷயத்தை பத்தி வெளியே மூச்சு விட்டுறக்கூடாது. இந்த உடம்புல இருக்கிறது வெறும் சதையும் ரத்தமும் இல்லை, நம்ம சாதி சனத்தோட மானமும் மரியாதையும். இந்த கை, சாமி சத்தியம் பண்ற இந்த கை உன்னோடது இல்லைல்ல, எங்களோடது. பெரிய கடை வெட்டுறதுன்னு நாங்க தமிழை சத்தியம் பண்ணதா ஓ மூலமா பண்ணலாம், அவ்வளவுதாங்க. ஐயா பாக்க விடுங்கய்யா, சொன்னா கேளுங்கய்யா. ஐயாவை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. பாண்டி, வெளியே என்ன சத்தம்? போய் பாருல. முக்கியமான விஷயம் சொல்லுங்கய்யா. ஐயா 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 யாருல நீ? தென்காட்சி ஜோசிருங்க. ஜோசிய மகளா வேற இடம் பாரு. ஐயாவுக்கு ஒரு குறி சொல்லி ஆவிடு. ஐயாவுக்கு பௌர்ணமி அன்னைக்கு பெரிய கண்டம் இருக்குயா, அதுல இருந்து தப்பிச்சுட்டாருன்னா ஐயாவை யாரும் அசைச்சிக்க முடியாதுங்கய்யா. ஐயாவுக்கு ஊர் சனங்க குறை கேட்கவே நேரம் இல்ல, உன் குறிய கேட்க போறா இருக்கும் போல. ஐயா இன்னைக்கு தாங்கய்யா அந்த பௌர்ணமி நாளு. ஐயா இன்னைக்கு தாங்கய்யா அந்த பௌர்ணமி நாளு. ஐயாவை வெளியே போக சொல்லாதுங்கய்யா, ஐயாவுக்கு பெரிய கண்டம் இருக்குயா. ஐயா ஐயா என்ன உள்ள விடுங்கய்யா, ஐயாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேங்கய்யா. யாருல அது? ஐயா யாரோ தென்காட்சி சோசினா இன்னைக்கு ஐயாவுக்கு கண்டம், வெளியில போனா ஆபத்துன்னு சொல்லுதான். அவன் கிடக்குறான் போக்கத்த பையன். ஐயா அவன் சொல்றது சரின்னு என் மனசுக்கு படுது. இன்னைக்கு நீங்க அவசியம் வெளியே போய்தான் ஆகணுமா? இல்ல பாண்டி, நீ இருக்கேல்ல, எனக்கு என்னலே பயம். வாழ ஐயா ஐயா என்ன பார்க்க விடுங்கய்யா. ஐயா 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 கூப்பிடுறீங்கய்யா. ஐயா கும்பிடுறேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஐயா. அவசர காரியமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன், எல்லாரும் புறவு வந்து பாருங்க. ஐயா ஐயா இன்னைக்கு வெளியே போகாதீங்கய்யா, இன்னைக்கு தான் பௌர்ணமி நாளு, பெரிய கண்டம் இருக்கு. சரி சரி சொல்லிட்டல, புறப்படு புறப்படு. தாயி நீயாவது சொல்லு தாயி. ஏங்க அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருந்தேன். போற உசுரை வீட்டுல பூட்டி வச்சா போகாம நிறுத்த முடியுமா? கோட்டிக்காரத்தனமா இருக்கு. இல்ல நான் சோசியத்தை நம்புற சாதி இல்ல, நான் போறேன், வழியை விடுங்களேன். ஐயா சொன்னா கேளுங்க. ஐயா 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 தாயி ஐயா ஐயா ஐயா. ஏமா ஐயா வராரு, பெறத்தால போய் உட்காரு. ஐயா நம்மளும் திரும்பி போயிடலாங்க ஐயா, இன்னைக்கு போக வேண்டாங்க ஐயா. முருகா ஒரே வெட்டு, கிராமத்தோட சொல்லி முடியணும். பாண்டி என்ன மன்னிச்சு ஐயா. இதனால் ஊர் சனங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, சீவலப்பேரி கிராமத்தை சேர்ந்த பாண்டிங்கிறவரு முன்சிப் கொலை வழக்குல குற்றவாளியா கருதப்படுறதுனால அவரை பத்தி தகவல் தெரிஞ்சவங்க போலீஸுக்கு தெரிவிக்கணுங்கிறது சர்க்காரோட உத்தரவு. விஎம் கொலை சம்பவத்தில் குற்றவாளியாக கருதப்படும் சீவலப்பேரியைச் சேர்ந்த பாண்டியை பற்றி தகவல் தெரிந்தாலோ கண்டாலோ உடனடியாக போலீஸ் இலாகாவிற்கு தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆத்தா என்ன மைத்துக்கு இங்க வந்து நிக்க? 48 பட்டியல பேர் வாங்கின பெரிய மனுஷன் வெட்டிக்கிட்டு வந்து நிக்க பாவி. நான் எனக்கா பண்ணல, ஊருக்கா பண்ண. இத போலீஸ்ல போய் சொல்லல. இப்ப நீ போல உன் கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு போய் நானே உன்னை போலீஸ்ல விட்டுருவேன். ஐயோ நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கா அந்த காரியத்தை செய்யல, ஊருக்கா பண்ணேங்கறல்ல. ஏல இப்ப நீ போலீஸ்ல சரணடைறியா இல்ல உன்னை அடிச்சு வச்சுட்டு போட்டான்? திரும்ப ஒரு தடவை சொன்னா அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டி விட வெட்டி. ஏல பாண்டி போடல கீழ அறுவாள. ஆத்தா என்ன சொல்லுதா பாத்து இல்ல, நான் போலீஸ்ல சரணடைடுமா? ஆமாம்ல, அதத்தான் நானும் சொல்லுதேன். ஆத்தா என்ன பிடிச்சி தூக்குல போட்டுருவாங்க. தெரியுமில்ல, ஒண்ணு மட்டும் இல்ல, எங்களையும் சேர்த்து தூக்கல போட்டாலும் கூட அந்த
படி தீராதுல. நெசமாத்தானா போலீஸ்ல நான் செஞ்ச பாவமும் என் வயிற்றுல வந்த பாவமும் போலீஸ்ல போய் சரணடைச்சு உன் பாவத்தை கழுவுல. ஆத்தா அவங்களை செத்து போகவா சொன்னதீங்க? பிறந்த உடனே தொப்புள் குடி அறுத்துடுற மாதிரி தாயும் பிள்ளைங்கிற வரவங்க அத்தா அறுத்து. இனிமே எனக்கு யார் இருக்கா எவரு பாப்புள்ள பழம். இனிமே நீங்க இருக்க வேண்டாம். உங்க சொக்காரங்க வீடு மணியாச்சில இருக்குல்ல, அங்க போய் ஒன்னா விட்டு போட்டு போறோம். அதான் எங்க ஆத்தாலே சொல்லிட்டேன். ஆத்தா சும்மா தானே ஆத்தா சொன்னேன், நெசமாவா சொன்னேன்? அதான் ஆத்தா, எல்லாத்து வீட்லயும் புள்ளியோட பிறப்புக்கு தாய் காரணமா இருப்பாங்க. இந்த பாண்டி விஷயத்துல இறப்புக்கு தாய் காரணமாயிட்ட. வர்ற ஆத்தா. நான் செஞ்ச பாவமும் என் வயிற்றுல வந்த பாவமும் போலீஸ்ல போய் சரணடைச்சு உன் பாவத்தை கழுவுல. ஏவியா இப்படி ஆணி அடிச்ச மாதிரி நிக்கிய? ஒன்றும் இல்லை பிள்ளை, ஊர் வந்துருச்சு. நீ போய் உங்க சொக்காரங்க வீட்டில் இரு, உறவு வந்து பார்க்க. ஏயா இந்த நேரத்துல நான் எது செஞ்சாலும் சொன்னாலும் அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. மறுபேச்சு பேசாம போகல. இந்த வழக்கில் 4வது எதிரி கருப்பையா, 5வது எதிரி மூக்கையா, 6வது எதிரி நயனார், 7வது எதிரி ஒச்சாண்டி, 8வது எதிரி சிவங்காளை இவர்கள் மீது சாட்டப்பட்டுள்ள கொலை குற்றத்தை அரசு தரப்பில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்காததால் சந்தேகத்தின் பலனை எதிரிகளுக்கு அளித்து அவர்களை விடுதலை செய்கிறேன். 2வது 3வது எதிரிகளாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முண்டன், முருகன் மீதுள்ள கொலை குற்றத்தை சந்தேகத்துக்கிடமின்றி அரசு தரப்பில் நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களது குற்ற செய்கையில் அவர்களது ஈடுபாட்டினை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. இந்த வழக்கில் முதல் எதிரியும் மிகவும் கொடூரமாக கொலை செய்தவருமான பாண்டி என்ற சீவலப்பேரை பாண்டி மேலுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சந்தேகத்துக்கிடமின்றி அரசு தரப்பால் தெளிவாக நிரூபிக்கப்பட்டு விட்டதால் இந்த எதிரிக்கு மரண தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அது ஒண்ணுதான் என் மனசத்தை செய்து. ஒத்தையில விட்டு போனால் ஒண்ணும் இல்லாம விட்டு போல பிள்ளை. அண்ணே, நான் எல்லாரும் மத்தவங்களும் பூ, கஞ்சி கோட்டை, நெல்லு, 2 ஏக்கர் வாய்க்காடு எழுதி தருவாங்கன்னு என் கழுத்துக்கு கயிறு இருந்தாலும் உங்க வயிறு காயாம பாத்துக்கிட்டா இந்த பாவி பையன் பாடு. ஐயா, ஒரு சின்ன விஷயம். நான் சொந்த விரோதத்துல இந்த கொலையை செய்யலன்னு எங்க ஊரு தெரிய என் பொஞ்சாதியும் எங்க அண்ணனும் எங்க ஐயா கிராமசோட சமாதியில ஒரு தடவை பால் ஊத்தி பூ வைக்கணும் சொல்லிருங்க.
யாரே நீங்க? இவங்க பாண்டியோட பொஞ்சாதி, நான் அவனுடைய அண்ணன். ஓஹோ, அந்த கேஸா? இதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருக்குமே. இருந்து பாடி வாங்கிட்டு போங்க. ஏன் ராசா உசுறு போகாதையா? நான் கும்பிடுற சொடல மனசான்னு சத்தியமா சொல்லுதே. ஏன் உசுறு இருக்குதுன்னா அவர் உசுறு இருக்கும். பொசுக்கன போற பூச்சி அவரு, சார சீக்கிர சாடி அவரு. இன்னொரு தடவை சொன்ன புதவளையை நெருக்கி போடுவேன். ஆமா. என்னையா சத்தம்? சாரி, உங்க பாண்டியோட சம்சாரம் பாடிய பத்தி. ஓஹோ, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறமா. இன்னைக்கு காந்தி 100ஆண்டு நாள். அதனால நாடு முழுதும் இருக்கக்கூடிய தூக்கு தண்டனை கைதிகள் 16 பேருக்கும் தண்டனை குறைப்பு செஞ்சிருக்காங்க. கடைசி நிமிஷத்துல பாண்டிக்கு தூக்கு தண்டனை ரத்தாயிடுச்சு. இனிமே பாண்டி ஆயுள் தண்டனை கைதி.